Hi, today 12th Max Chapter 1 Exercise 1.1 13th sum பார்க்கலாம். Given A equal 1 minus 1 2 0, B equal 3 minus 2 1 1 and C equal 1 1 2 2. Find a matrix X such that A X B equal C. என்ன கேட்டிருக்காங்கன்னா A கொடுத்துருக்குறாங்க, B கொடுத்துருக்குறாங்க, C கொடுத்துருக்குறாங்க, X வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க A X B equal C. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து இதுலேருந்து எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏ பிசி மூணுமே கொடுத்துருக்குறாங்க. இந்த எக்ஸை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஏவு பியும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம எக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என்ன பண்ணணும்னா ஏ கேன்சல் ஆகிறதுக்காக ஒரு ஏ இன்வெர்ஸ் இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். பி கேன்சல் ஆகிறதுக்காக ஒரு பி இன்வெர்ஸை வந்து இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த சைடு மல்டிபிள் பண்ணுறதுனால சேம் அதே மாதிரி அங்கேயும் வந்து மல்டிபிள் பண்ணணும். ஸோ ஏ இன்வெர்ஸ் அதாவது மல்டிப்ளை ஏ இன்வெர்ஸ் on pre and B inverse on post multiply on both side. அதாவது A பக்கத்தில் A inverse multiple பண்ணும்போது அந்த A வந்து கேன்சல் ஆகும். ஸோ வந்து முன்னாடி வந்து A inverse மல்டிபிள் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பின்னாடி வந்து பி இன்வெர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீக்கும் வந்து முன்னாடி ஏ இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம், பின்னாடி பி இன்வெர்ஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து மாற்றி மாற்றி போட்டால் ஆன்சர் தப்பாக தான் வரும். ஏன்னா வந்து நார்மலாக நம்ம மல்டிபிள் பண்ணுற மாதிரி இப்போ முன்னாடி போடுறது பின்னாடியும் பின்னாடி போடுறது முன்னாடி போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மேட்ரிக்ஸில் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ வந்து முன்னாடி எது போடுறோமோ அதை தான் முன்னாடி போடணும், பின்னாடி எது போடணுமோ அதுதான் பின்னாடி போடணும். ஸோ வந்து ஏ இன்வெர்ஸ் வந்து முன்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம், பி இன்வெர்ஸை பின்னாடி போட்டு மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே வந்து ஏ இன்வெர்ஸ் முன்னாடி போட்டுக்கலாம், சிக்கு அப்புறமா வந்து பி இன்வெர்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? பாருங்கள், ஏ இன்வெர்ஸ் இன்ட்ரு ஏ, இதுக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வெர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் இந்த எக்ஸு அப்புறம் பி இன்ட்ரு பி இன்வெர்ஸ். அதே மாதிரி இந்த சிக்கு முன்னாடி ஒரு ஏ இன்வெர்ஸ் பின்னாடி ஒரு பி இன்வெர்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ஏ இன்வெர்ஸ்னு என்ன 1/ஏவா? ஸோ 1/ஏங்கும்போது ஏவு கேன்சல் ஆயிடுது. அப்புறம் இந்த எக்ஸ் அப்படியே இருக்குது, பி அப்படியே போட்டு பி இன்வெர்ஸுங்கும்போது 1/பியா? ஸோ பியும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ வந்து எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் வந்து ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும்? ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் சி கொஸ்டின்லேயே இருக்குது. இந்த மூணையும் வந்து மல்டிபிள் பண்ணலே போதும். சரி, ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து இன்னொரு மெத்தடில் கூட நான் சொல்லித்தர பாருங்க. இப்போ ஏ எக்ஸ் பி ஈக்குவல் சின்னு இருக்குதா? நமக்கு வந்து எக்ஸ் மட்டும் வேணுமா? ஸோ இந்த ஏவு பியும் அந்த சைடு போகுதுன்னு வைங்களேன், 1 டிவைடில் போகுமா? ஏவு பியும் டிவைடில் போகுமா? அப்போ இந்த டிவைட் 1/ஏ சி 1/பி அப்படின்னு இருக்குதுன்னா இந்த 1/ஏனா என்னது? ஏ இன்வெர்ஸ் தானே. 1/பிங்கிறது பி இன்வெர்ஸா? ஸோ வந்துடும் நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். இப்படி கூட இருக்குது, ஆனால் வந்து இதுதான் வந்து புக்கில் கொடுத்துருக்க மெத்தட். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ இன்வெர்ஸ் சி பி இன்வெர்ஸ். ஸோ ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஃபஸ்ட்டு ஏ வந்து அப்படி எழுதியிருக்கிறேன், கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஏவை எழுதியிருக்கிறேன். இல்லை இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? ஃபார்முலா இருக்குல்ல, 1/டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏன்ற ஜே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். மேலே இருக்கிற இந்த 1 மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அதோட 1ஓட ரோவும் காலம் விட்டால் மீதி இருக்கிற 0, அப்புறம் மைனஸ் இந்த -1 போடணும். இங்கே ஒரு மைனஸ், ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் போடுவோங்கிறனால அது வந்து +1 ஆயிடுது. அப்புறம் இந்த 1ஓட ரோவும் காலம் விட்டால் மீதி இருக்கிற இந்த 2. ஓகேவா? 1 0 சார் 0 ஆயிடுச்சு. அப்புறம் 1 2 சார் 2, 0 + 2 2. ஓகேவா? இப்போ வந்து அட்ஜியை கண்டுபிடிக்கலாம். அட்ஜியை வந்து 2/2 மேட்ரிக்ஸில் என்னது? இது ரெண்டுமே வந்து பிளேஸ் மாற்றணும். இந்த ரெண்டுக்குமே வந்து சைன் மட்டும் மாற்றினா போதும். ஸோ வந்து இந்த ரெண்டும் பிளேஸ் மாற்றும் போது 0 வந்து மேலே போயிடுது, 1 வந்து கீழே போயிடுது. இந்த ரெண்டுக்கும் சைன் மாற்றும் போது இந்த -1ங்கிறது +1 ஆயிடுது, 2ங்கிறது வந்து -2 ஆயிடுது. இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏக்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 2 கண்டுபிடிச்சோமா? ஸோ 2 போட்டு அட்ஜியை வந்து அப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிற பி எழுதியாச்சு. அதுக்கப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் பி கண்டுபிடிக்கலாம். 3 அப்படியே போட்டு 3ஓட ரோவும் காலம் விட்டு மீதி இருக்கிற அந்த 1 போட்டுருக்கிறேன். அப்புறம் மைனஸ் இந்த -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் போடுவோம். ஸோ அது வந்து +2 ஆயிடுது. இந்த 2ஓட ரோவு காலம் விட்டு மீதி இருக்கிற அந்த 1. 3 1s are 3 + 2 1s are 2, 3 + 2 5. இது வந்து நாட் ஈக்குவல் 0. ஸோ வந்து நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வந்து அட்ஜிபி கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அட்ஜிபிக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் வந்து பிளேஸ் மாறும், இந்த ரெண்டுக்கும் வந்து சைன் மாறும். ஸோ இந்த 3 வந்து கீழே வந்துடுது, 1 வந்து மேலே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கும் சைன் மாறும்போது -2 வந்து +2 ஆயிடுது, 1 வந்து -1 ஆயிடுது. இப்போ வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1/ டிட்டர்மினேஷன் ஆஃப் பி என்ன கண்டுபிடிச்சோம்? 5 கண்டுபிடிச்சோமா? ஸோ 5 போட்டு இந்த அட்ஜிபியை அப்படியே வந்து எழுதி
இப்போ வந்து ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, பி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, சி வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் சி எழுதிட்டு அப்புறம் பி இன்வெர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஏ இன்வெர்ஸ்க்கு கிடச்ச ஆன்சர் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் சி வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா அதை எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பி இன்வெர்ஸோட ஆன்சர் எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1/2 1/5 மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த 5 2s are 10. ஸோ 1/10 முன்னாடி போட்டாச்சு. அப்புறம் இந்த 3 டேர்மும் வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டை வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கு வர ஆன்சர் கூட இந்த இதை வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 0 1s are 0, நெக்ஸ்ட் வந்து 1 2s are 2, அப்புறம் 0 1s are 0, 1 2s are 2, அப்புறம் இந்த -2 into 1 -2, 1 2s are 2 plus 2, -2 into -1 -2, 1 into 2 2. ஓகேவா? இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 1/10 அப்படியே எழுதி இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 0 + 2 2, 0 + 2 2, -2 + 2 வந்து 0 ஆயிடுது, -2 + 2 வந்து 0. அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 1/10 அப்படியே எழுதிட்டு இந்த ரெண்டு வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 2 into -1 -2, அப்புறம் 2 2s are 4, 2 3s are 6, 0 0 0, இது 0வால் மல்டிபிள் பண்ணும்போது 0 தான். ஓகேவா? ஸோ 1/10, 2 -2 வந்து 0 ஆயிடுது, 4 + 6 வந்து 10, இது 0 இதுவும் 0. ஸோ இந்த 10 வந்து 10 மட்டும் தான் இருக்குது. ஸோ வந்து 10 வந்து வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுக்கும்போது இந்த 10 இந்த 10 வந்து கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆனதுக்கப்புறம் 0, இந்த 10 வெளியில் போயிடுச்சுல. ஸோ வந்து இந்த இடத்துல 1 தான் போடணும். 1 0 0. இப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் = 0 1 0 0. அவ்வளோதான். தேங்க்யூ.